இப்ப பேராதன் யூனிவர்சிட்டியில படிச்சு கொண்டிருக்கிறேன். சரி. ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். 25 பேர் படிச்சோம். அதுல கேம்பஸ் காலேஜ் வந்து 8 பேருக்கு தான் கிடைச்சிச்சு. அந்த 8 பேர்ல 4 பேர் காலேஜுக்கும் 4 பேர் கேம்பஸ்க்கும் எடுப்பட்டாங்க. இப்ப வந்து 3 பேர் தான் கேம்பஸ்ல இருக்கிறோம். 2 பேர் பேராதன் யூனிவர்சிட்டிலையும் ஒருத்தர் வந்து ஒலிவில் யூனிவர்சிட்டிலையும் இருக்கிறாரு. பேலன்ஸ் ஆகிற 5 பேருமே மெரி பண்ணிட்டாங்க. அவங்களோட வீட்டுல பேரண்ட்ஸ் அவங்களுக்கு மெரி பண்ணி கொடுத்துட்டாங்க. இவங்களுக்கு விருப்பம் இல்லாட்டியும் அவங்களோட பேரண்ட்ஸ் கட்டாயத்தால இவங்க மெரி பண்ணிட்டாங்க. ஆனா இதுல இன்னும் முக்கியமான கவலைன்னு சொன்னா அந்த எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கு நல்லா படிக்க வேணும், ஜாப் செய்ய வேணும், கேம்பஸ் சென்டர் ஆக வேணும் என்று சரியான ஆசை. ஆனா அவங்களோட பேரண்ட்ஸ் கட்டாயத்தால அவங்களோட ஆசைகள் எல்லாமே இல்லாம போயிடுச்சு. இன்னொன்னு முக்கியமா என்னன்னு சொன்னா அந்த 5 பேருக்கு கிடைச்ச சான்ஸ் அவங்க கேம்பஸுக்கு அப்ளை பண்ணாம இருந்தா வேற 5 ஃப்ரெண்ட்ஸ்மார் வேற யாராவது எனக்கு தெரியாத முகம் தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கு கட்டாயமா கிடைச்சிருக்கும். ஆனா இவங்களால எங்களோட முக்கியமா பேரண்ட்ஸ் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மாரோட வேலையால இவங்களுக்கும் கிடைக்கல, ஃப்ரெண்ட்ஸ்மாருக்கும் கிடைக்கல. சரியான கவலை. நான் உண்மையா முக்கியமா இதுக்கு வரப்போற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சரி எங்களோட பேரண்ட்ஸ்மாருக்கும் சொல்ற அன்பான வார்த்தை என்னன்னு சொன்னா கட்டாயமா அவங்களோட பிள்ளையில வந்து நீங்க படிக்க வைக்கிறது நல்லா இருக்கணும்னு ஒரு காரணத்துல தான். அப்படி நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா அவங்களோட பிள்ளையில வந்து 3 வருஷமோ இல்லாட்டி 4 வருஷமோ படிக்க விடுங்க. கல்யாணம் முடிச்சு கொடுத்து அவங்களோட லைஃபை ஸ்பாயில் பண்ணாதீங்க. இது வந்து முக்கியமா நான் பேரண்ட்ஸுக்கு கேட்கறது. 2வது ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேட்கறது என்னன்னு சொன்னா உண்மையிலே உங்களுக்கு வெட்டிங் அப்படின்னு எதுவுமே இல்லாம படிக்கணும்னு ஒரு ஐடியா இருந்தேன்னு மட்டும் கேம்பஸ் போகணும்னு ஐடியா மட்டும் இருந்தேன்னு சொன்னா கேம்பஸுக்கு அப்ளை பண்ணுங்க, இல்லாட்டி காலேஜுக்கு அப்ளை பண்ணுங்க. அப்படி ஐடியா இல்லாம நீங்க அப்ளை பண்ணி வேற ஸ்டூடெண்ட்ஸ்ல லைஃபையும் நீங்க ஸ்பாயில் பண்ணாதீங்கன்னு தான் இறக்கமா அவள்கிட்ட கேக்குறேன். சரி, ரொம்ப நல்ல ஒரு விஷயம் சகோதரி. நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயம் உண்மையா பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தான். நீங்க சொன்ன 2 காரணங்களுமே ரொம்ப நல்லது. முதலாவது, உங்களுக்கு கல்யாணம் கட்டி கொள்ளணும் அப்படிங்கிற ஆசை இருந்தா நீங்க படிக்கிறத இன்னும் ஒருவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கலாம் இல்லையா? அண்ணா, அதுதான் இவங்க செய்யற தப்பால நிறைய என்னைக்கு தெரியாத என்னைய மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்மார் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி கவலைப்பட்டு அழுதத்தை நான் தடவை பார்த்திருக்கிறேன். அதுதான் அண்ணா இதுக்கு பிறகு வர என் ஃப்ரெண்ட்ஸ்மாரும் சரி பேரண்ட்ஸும் சரி பிள்ளையோட மனசையும் கொஞ்சம் புரிஞ்சு கொண்டு நடங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்மாரும் படிக்கணும்னு ஒரு ஆசை மட்டும் இருந்தா மட்டும் அப்ளை பண்ணுங்க. அப்படி அப்ளை பண்ணி சும்மா மத்தாக்களோட லைஃபையும் ஸ்பாயில் பண்ணாதீங்கன்னு தான் உண்மையில கைண்ட் ரிக்வெஸ்ட். ரொம்ப நன்றி சகோதரி. நல்ல ஒரு விஷயத்த நண்பரிடம் சொல்லுங்க. நிகழ்ச்சியில் உங்களுடைய உணர்வுகளையும் பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி அண்ணா. ஃபாத்திமா சொன்ன உணர்வுகள் இன்றைய காலத்திலே அம்மா அப்பாவுக்கு தான். நீங்க தான் பதில் சொல்லணும் இந்த உணர்வுகளுக்கு. நண்பரிடம் சொல்லுங்க. நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். 0112304343 வெற்றியின் தொலைபேசி இலக்கம் காத்திருக்கிறது நண்பர்களுக்காக. தனிமை வாட்டும் ராத்திரியின் நீளத்தை நண்பனிடம் சொல்லுங்க. தனிமை வாட்டும் ராத்திரியின் நீளத்தை நண்பனிடம் சொல்லுங்கள்.